ஹலோ மக்களே, நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹலோ மக்களே, என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க. இப்போது ரீசெண்டாக நியூஸ் சேனல்லாம் போய்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, ஜெயம் ரவி சினிமா ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஹீரோ, அவங்களுக்கு முன்னாள் மனைவியோட சில தகராறு ஏற்பட்டு மன ரீதியாகவும் சில விஷயங்களுக்காகவும் அவங்க பிரிஞ்சு போய் தன்னுடைய பிள்ளையை பார்க்கறதுக்காக அந்த தகப்பங்கிற ஒரு ஸ்தானத்தில் போய் பார்க்குறப்ப பல இடையூறுகள்லாம் அவங்க தாயார் வச்சுருக்காங்க. அந்த ஜெயம் ரவியோட மனைவி அவர் கண்ணீர் விட்டு ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் வச்சு அழுகுறாரு. இனிமேல் நான் படம்லாம் நடிக்க மாட்டேன், என் பிள்ளைய பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, போய் பார்த்தாக்கா என் பிள்ளைய காட்ஸ் வச்சு என்னை நவுத்துறாங்க. அப்பாற்பட்ட ஹீரோவுக்கே அப்படிங்கிறப்ப இதே விஷயங்கள் பல இடங்கள்ல பல சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள பல பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் எதுக்குடா நீ பேசுற அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், இப்போது நம்ம மனிதர்களாக பிறந்தோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம வாழ போகிறோம். பல இன்னல்கள், சந்தோஷங்கள், துயரங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து போய் பல சூழ்நிலைகளை அப்பாற்பட்டு நம்ம குடும்பத்தக்க சுமைகளை நம்ம ஏந்திக்கிட்டு நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலை இதேமாரி சூழ்நிலைகள் அமைகிற ஒரு சில குடும்ப நபர்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னாக்கா, நீங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை கடந்து இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம், கஷ்டங்கள், சந்தோஷங்கள், இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில பகிர்ந்து வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க கஷ்டப்பட்டதுன்னு பார்த்தாதுன்னு நீங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா தயவு செஞ்சு உட்காந்து பேசக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் பிரிய போறேன், விவாகரத்து வேணும், இன்னொரு வாழ்க்கையை நான் அமைச்சிக்க போறேன் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள 1000 சண்டை சச்சரவு இருந்தாலும் உட்காந்து பேசினா எவ்வளவும் பிரச்சனை தீராம இருக்கப்படுறது கிடையாது. இது பல ராஜாக்களுக்கு இதை பொருந்தும். ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ அவருடைய பிள்ளைய பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்கக்கூடிய ப்ரெஸ் மீட்ல உட்காந்து கண்ணீர் விட்டு அழுகுறாரு. ஒரு ஆண் தனிப்பட்ட முறையில் அழுகுறப்பயே பல பேர் பார்த்துட்டு சிரிக்கிற அந்த ஒரு காலத்துல ஒரு ப்ரெஸ் மீட்ல உட்காந்து என் பிள்ளைய பார்க்க முடியல, என் பிள்ளைய போய் பார்க்க போன பவுன்சரை வச்சு தவிர்க்கிறாங்க, என் பிள்ளைய போய் இது பண்றாங்க, என் அக்கௌண்ட்டு எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் இன்னொரு கருத்தையும் முன் வைக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, நான் நினைச்சா எவ்வளவோ ஹீரோயினோட நான் ஜாலியாக இருந்துட்டு போக முடியும், ஆனால் என் குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு நான் அதெல்லாம் விட்டுருவேன், என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம், இனிமேல் நான் படம் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பல கஷ்டங்களை சோசியல் மீடியாவில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. எதுக்குடா இதெல்லாம் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைக்கலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வயசில் மூத்தவங்களாம் இந்த வீடியோ பார்க்கலாம், இளையவங்களும் பார்க்கலாம். கடந்து போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம வாழ போகிறதும் கிடையாது. நமக்கு அப்பால் பட்டு நம்மளுடைய உருவங்கள்ல, நம்மளுடைய ரத்தங்கள்ல நம்ம பிள்ளைங்க வாழ்றாங்க இந்த உலகத்துல. இப்படிதான் ஒரு காலப்போக்கில் ஒரு 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 ஜென்ரேஷனாக போய்கிட்டு இருக்கு. பல விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறது என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு 10 நிமிஷம் என் மேலதான்ப்பா தப்பு, மனுஷிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தீர போகிற பிரச்சனை கிடையாது. எவ்வளோ விஷயங்களை கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சந்தோஷங்கள்லாம் இழந்துட்டு நம்ம பிள்ளைங்க தான் வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இந்த உலகத்தில் ஒரு மனிதர்கள் இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயங்கிறது அந்த இடத்துல இருக்கிறவங்க தான். ஏன்னா நம்ம எவ்வளோதோ கஷ்டப்பட்டுட்டோம்,
எவ்வளவோ துன்பங்கள் பட்டுட்டோம், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகளும் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற தகப்பன் இந்த உலகத்தில் அதிகம். அதேமாரி பெற்ற தாயும் அதிகம் தான். ரெண்டுமே நான் சரிக்கு சமமானு தான் சொல்லுவேன் தவிர ஒரு பக்கத்து தாயை தாழ்த்தி பேசுறது, ஒரு பக்கத்து தகப்பனை தாழ்த்தி பேசுறது கிடையாது. ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு தூணு முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு மனைவியும் கணவனும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு முக்கியம். சண்டை சச்சரவுங்கிறது உங்களுக்குள்ள எவ்வளோதான் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள், பிள்ளைங்க முகத்தை பாருங்கள். வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை உங்களுடைய மனநிலையில் வச்சுட்டு பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணி வாழுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் விஷயத்த கடந்து கடைசியில் அந்த சுமைகளை உங்கள் பிள்ளைங்க மேலே இறக்கிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க வாழ்க்கை என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டால் நாளைக்கு அந்த பிள்ளைங்க கஷ்டப்படும். நீங்கள் படுற கஷ்டத்தை நாளைக்கு அந்த பிள்ளைங்க மேலேயும் அந்த சுமையை ஏற்றி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா இது அப்படியே காலப்போக்கில் போகும். உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி வளங்க, நான் பட்ட கஷ்டத்தை நீ என்னைக்கும் படக்கூடாது, நீ நல்லா இருக்கணும், அதுக்காக நீ கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை சொல்லி வளங்க. எதுக்கு இதெல்லாம் நீ எதுக்குலாம் சொல்கிற அப்படின்னு கேட்டாக்கா, ஏழ்மையிலேருந்து வந்த குடும்ப கஷ்டப்படுறவனுக்கு தான் இந்த மாதிரி மன வலிகள் தெரியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ சார்பாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க. கண்டிப்பாக எவ்வளோ குடும்பங்களில் எவ்வளோ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் அதை சரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ உங்களை 2 பேர்த்துக்குள்ள சண்டைகள் இருந்தாலும் உட்காந்து பேசுங்க. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கும் வரையும் உங்களோட விடைபெறுவது ஒரு ஸ்பீச்